வெல்கம் டு குக் வித் A to A. நம்ம அடிக்கடி வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி குலாப் ஜாமுன். நம்ம அதிலே இன்னொரு வேரியேஷன் காலா ஜாமுன் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். செம ரிச்சான ஸ்வீட் ரெசிபி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இதே மெத்தடில் குலோப் ஜாமுனுக்கும் நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சும் போது சீக்கிரமாக குலோப் ஜாமுன் உடையாது. இது கம்பி பதெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போது சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். அதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிட்டால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கம்பி பதம் எதுவும் வரல, பட் ஆனால் பிசு பிசுன்னு இருக்குது. இதுவே போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ரோஸ் பெட்டல்ஸ் காஞ்சது இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் 2 சொட்டு விட்டுக்கலாம். போட்டு கலந்துட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பதம் பண்ணும்போது நமக்கு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வேணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது குலோப் ஜாமுன் பவுட்ரு அளந்துக்கலாம். இது சரியாக 1 கப் இருக்குது. இந்த 1 கப்புக்கு நம்ம 1/2 கப்புக்கு கம்மியாக கொஞ்சம் பன்னீர் தேவைப்படும். பன்னீரை துருவியோ இல்லை கொஞ்சமாக கையில் உடச்சி விட்டோ அளந்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் இல்லாமலேயும் நீங்கள் பண்ணலாம். பன்னீர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். இப்போது இந்த குலோப் ஜாமுன் பவுடரில் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு பன்னீரை சேர்த்திக்கலாம். நிறைய கட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் சலிச்சுக்கலாம். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவை போடணும். குலோப் ஜாமுன் செய்யும்போது ரவை போட்டிங்கன்னா நல்லா உடையாது. எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் உருண்டை உருட்டிக்கலாம். இதுக்கு வறுக்காத ரவை கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது தண்ணியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிக்கணும். இதுக்கு கோதுமை மாவு அளவுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, மைதா, பால் பவுடர் தான் இருக்கும். குலோப் ஜாமுனுக்கு லேசாக மட்டும் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சா போதும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்தது கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். உள்ளே கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா எடுத்திருக்கேன். நட்ஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த நட்ஸோடு போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக கலருக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேசரி பவுடர் இருந்தாலும் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பிசைஞ்சு ஒரே மாவாக கொண்டு வந்துடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்ச மாவை 10 நிமிஷம் கழித்து லேசாக பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து நம்ம ஸ்டஃபிங்கை கொஞ்சம் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாம். இந்த சைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கடையில் எடுக்கிற சைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். கைகளில் நெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்கு.
நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தான பால் வந்துடும். இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அல்லது நெய் எடுத்துக்கோங்க. குலோப் ஜாமுன் பொரிக்கும் போது எப்பவுமே நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்து குலோப் ஜாமுன் போடக்கூடாது. மெதுவாக வச்சுட்டு போடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து குலோப் ஜாமுனே மேலே வரும். அப்போ தான் உங்களுக்கு வெடிப்பு வராது. அதிகமாக குலோப் ஜாமுன் சேர்த்த வேண்டாம். ஒரு 5-6 சேர்த்துனா போதும். அப்போ தான் எல்லா பக்கமும் சூடு கரெக்டாக வந்து எல்லாமே ஒரே மாதிரி வேகும். நீங்கள் பெரிய கடாயில் பொரிக்கும் போது இன்னும் நிறைய குலோப் ஜாமுன் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் குலோப் ஜாமுன். காலா ஜாமுன் கலர் வரதுக்கு குலோப் ஜாமுன் கலர் வந்தோடனே நல்லா அடுப்பை வேகமாக வைங்க. ஒரு 30 செகண்ட்லேயே நல்லா கருப்பாயிடும், அதாவது டார்க் ப்ரௌன் ஆகும். ஸோ அந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இது பார்க்க தான் இப்படி இருக்குது, ஆனால் சாப்பிடும்போது அந்த கரிஞ்ச மாதிரியெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம கருப்பாக விடல, டார்க் ப்ரௌனில் எடுத்துடுறோம். ஸோ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து சக்கரைப்பாகில் சேர்த்திடுறோம். சக்கரைப்பாகு ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஆறி போய் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நல்லா உள்ளே இறங்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து காலா ஜாமுன் இல்லை குலாப் ஜாமுன் செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லா ஊறி ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான், சாஃப்டான காலா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டன்ட் பவுடர் வாங்கும்போது காலா ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். If you like this video, give a thumbs up and do subscribe to Cook with A2A for more such videos. Also follow us on Facebook and Instagram for more video updates and information. Till then, happy cooking, and it's bye from Akshita. Bye bye.